தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல கிராணி அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா விஜயகுமாரன் இயக்கி வடிவுக்கரசி, சிங்கப்புலி மற்றும் பல நடிச்சிருக்காங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன, இந்த படம் ரசிகர்களை கவர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு சிறுமி மர்மமான முறையில இறந்து போறாங்க. அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய போலீஸ் விசாரணை, சோ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்கள் தான் இந்த படம். அதாவது மரணமே இல்லாம இளமையா இருக்கிறதுக்காக கணவன் மனைவி 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா தங்க வீட்டுக்குள்ளேயே மாந்திரிக வேலைகள்ல ஈடுபடுறாங்க. அதுக்காக ஒரு குழந்தையினுடைய இருதயம் அவங்களுக்கு தேவைப்படுது. அதுக்காக சில சம்பவங்கள் நடக்குது. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கவங்க இந்த விஷயங்கள் தெரிஞ்சு அந்த மாந்திரிகம் செய்யறவரை அவங்களுடைய மனைவியினுடைய கண் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எரிச்சு கொலை பண்ணிடுறாங்க. சோ இதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல இருந்து ஒரு ஃபேமிலி வராங்க. சோ அந்த வீட்டுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான மூதாட்டி வந்து பாத்தீங்கன்னா கொடூரமான தோற்றமுடையவங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மயங்கி வீறாங்க. சோ அந்த வீட்டுல இருக்கவங்க ஒரு மனிதாபிமானத்தோட அந்த மூதாட்டிக்கு உதவி பண்றாங்க. இதற்கு பிறகு அந்த வீட்டுல இருக்க 2 குழந்தைகளும் அந்த வீட்டுல இருக்கவங்களும் அந்த மூதாட்டி கிட்ட மாட்டிக்கிறாங்க. சோ அந்த மூதாட்டி வந்து ஒரு கொடூரமான ஒரு பின்னணியில இருந்து வந்தவங்களா இருக்காங்க. இதற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மர்மமான விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, ஒச்சாயி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல வடிவுக்கரசி நடிப்புல மிரட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அவங்க பேசுற வசனங்களை விட அவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய அந்த உடல் மொழி பாவனையும் பார்க்கும்போது நமக்கே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. அதே போல இந்த படம் தொடங்கின விதமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறுமியினுடைய மரணம், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் விசாரணை, அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அந்த படம் தொடங்கின விதத்துல இருந்து முடிகிற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் ஒரு மாதிரி பரபரப்பாகவும் நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு திகில் மோடோடையுமே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாரு. நம்ம அந்த படம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதட்டத்தோடய இந்த படம் பார்த்துட்டு இருப்போம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தோடய இந்த படத்தை நம்ம டிராவல் பண்ண வச்சிருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வரக்கூடிய அந்த கேரக்டர் என்ட்ரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமாகவும் திகிலூட்டக்கூடியதாகவும் இருந்துச்சு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே அந்த சிறுமி மரணம், அதை தொடர்ந்து அந்த மூதாட்டியினுடைய என்ட்ரி, அந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல இருந்து வரக்கூடிய ஃபேமிலி, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு முன்னாடி விழக்கூடிய அந்த மூதாட்டி, அந்த போலீஸ் விசாரணை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திகிலூட்டக்கூடிய வகையில் அமைச்சிருந்தாங்க. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் அந்த போலீஸ் விசாரணை வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கக்கூடிய வகையில எடுத்திருந்தாங்க. அதே போல ஒளிப்பதிவு, பின்னணி இசை, அந்த பழைய பங்களாவையும் அந்த இருள் நிறைந்த அந்த கிராமத்தையும் காட்ட விதம் வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கக்கூடிய வகையில எடுத்திருந்தாங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு ஒரு ரசிக்கக்கூடிய வகையில இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஜிக் மீறல்கள், அதாவது வயசான பாட்டி போலீஸ் அதிகாரி எல்லாம் அடிச்சு துவைக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வயசான பாட்டி இதெல்லாம் பண்ணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுக்கிட்டு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய திரைக்கதை முதல் பாதி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. அதாவது கேரக்டர் என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. 2ஆம் பாதி ரொம்ப வேகமா போகுது, ரொம்ப விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருந்தாரு. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரைம் த்ரில்லர் ரசிகர்கள், அதாவது குழந்தைகளுக்கான அந்த மாந்திர கதையும் இந்த மாதிரி ஆரர் த்ரில்லர் கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படத்துக்கு. எம்டி திரை கொடுத்த ரேட்டிங் 5/2.75. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.